ஹாய் வீவர்ஸ், நீங்கள் எப்பொழுதும் நோயை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றீர்களா? நோய் பயம் உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கின்றதா? இது ஒரு எங்ஸைட்டி, நோய் பற்றிய எங்ஸைட்டி என்று கூறப்படும். இது தொடர்பாக நிறைய விடயங்களை இந்த வீடியோவில் நாம் சைக்காலஜிக்கலாக ஆராய்வோம். அதனால் நீங்கள் இவ்வாறான ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருந்தால் அதிலிருந்து எவ்வாறு மீளுவது என்ற ஒரு புரிதலை பெற்றுக்கொள்வீர்கள். நோய் பற்றி எப்பொழுதுமே நாம் நினைத்து கொண்டிருப்பது உண்மையிலேயே அது நோய் அல்ல. அது ஒரு நோய் அல்ல, அது ஒரு மனநோய் என்றுதான் கூறுவார்கள். ஏனென்றால் எனக்கு ஹார்ட் அட்டாக் வரப்போகின்றது, எனக்கு கிட்னி வருத்தம் வரப்போகின்றது, அல்லது என்னுள்ளே என்னோ ஒன்று நடக்கின்றது, ஏதோ ஒரு பெரிய நோய் இருக்கின்றது என்ற ஒரு பயம் தோன்றும். அது மாதிரி தான் டாக்டரை சந்திக்கக்கூட பயம் தோன்றும். சிலர் எல்லாவற்றிற்கும் டாக்டரை சந்தித்து கொண்டே இருப்பார்கள். உதாரணமாக தொண்டையில் ஒரு சிறிய வலி தோன்றினாலும் டாக்டரிடம் சென்று ஒரு ஸ்கேன் எடுப்பார்கள். ஹார்ட்டில் ஏதோ ஒரு அன்கம்ஃபர்டபுள் மாதிரி ஒரு நிலை தோன்றினால் கூட டாக்டரிடம் சென்று ஸ்கேன் எடுப்பார்கள். நிறைய அதற்காக செலவழிப்பார்கள். சிலர் என்ன செய்வார்கள் என்றால் பயந்து டாக்டரிடம் செல்லவும் மாட்டார்கள். ஐயோ ஏதாவது கூறிவிடுவாரோ, இதை பற்றி பெரிய நோய் இருக்கிறதாக கூறிவிடுவாரோ என்ற பயத்தின் காரணமாக. இதற்கெல்லாம் அடிப்படை என்ன என்று பலரும் அறிவதில்லை. இது வெறுமனே எனக்கு தோன்றுகின்றது, இந்த எண்ணம் நோயினால் தான் தோன்றுகின்றது, எவ்வாறு நான் தப்பிப்பது, இவ்வாறு தான் நினைக்கின்றார்களே ஒழிய அங்கு சைக்காலஜிக்கல் ரீதியாக சென்று அவர்கள் இதனை நினைத்தார்கள் என்றால், இதனை தொட்டு பார்த்தார்கள் என்றால் இதற்கான தீர்வு பெரும்பாலும் கிடைக்கும். அது எவ்வாறு? உதாரணமாக முதலில் நாம் எமது பிரெயினை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த வீடியோ நீண்டதாக அமையப் போகின்றது. நாம் உங்களுக்கு சைக்காலஜிக்கல் ரீதியான சரியான ப்ராக்டிக்கலான சில தீர்வுகளை நாம் வழங்கப் போகின்றோம். ஆனால் இந்த வீடியோ ஒரு மெடிக்கல் வீடியோ அல்ல என்பதை மனதில் கொள்ளுங்கள். வெறுமனே கல்வி ரீதியான வீடியோ தான் என்றாலும் நாம் அலசி ஆராயப் போகின்றோம் இந்த சைக்காலஜிக்கல் ரீதியான தீர்வுகள் என்னவென்று. நீங்கள் எவ்வாறு இந்த நோய் பற்றிய எண்ணம் அல்லது விபத்துக்கள் ஏற்படுமோ என்ற பயம் இவற்றிலிருந்து எவ்வாறு உங்களை தவிர்த்து கொள்வது என்று, நீங்களே பாதுகாத்துக் கொள்வது என்று. அதனால் நீங்கள் உண்மையில் சுகதேகியாகவும் ஹாப்பியாகவும் வாழலாம். முதலில் பார்ப்போம் எமது பிரெயினை பற்றி. பிரெயினில் தான் இந்த பிரச்சனை தொடங்குகின்றது. சிலருக்கு பரம்பரை ரீதியாக அல்லது அவர்களது சிறு வயதில் ஏற்பட்ட சம்பவங்களின் காரணமாக அவர்களது பிரெயினில் ஒரு பார்ட் உண்டு. எல்லோரது பிரெயினிலும் ஒரு சிறிய பார்ட் ஒன்று உண்டு. அதற்கு சொல்லுவார்கள் எமிக்டலா என்று. அது ஒரு மிக சிறிய பகுதி தான். பிரெயினில் நடுவில் இருக்கும் ஒரு மிக சிறிய பகுதி தான் எமிக்டலா என்பது. இந்த எமிக்டலா என்ற பகுதி எதற்கு தரப்பட்டிருக்கின்றது தெரியுமா? அது எப்பொழுதுமே பயம் என்ற உணர்வை தூண்டிக்கொண்டிருப்பதற்காக தரப்பட்டுள்ளது. எமிக்டலா மட்டுமல்ல, அதனை சூழ்ந்து சில பகுதிகள் இருக்கின்றன. லிம்பிக் சிஸ்டம், ஹைப்போதாலமஸ் போன்ற பகுதிகள். இவையும் பயம் மற்றும் அன்றி ஏனைய உணர்வுகளையும் எப்பொழுதும் தூண்டிக்கொண்டிருப்பதற்காக தரப்பட்டுள்ளன. ஏன் அது தரப்பட்டுள்ளன என்று நாம் எமது மனிதனின் தோற்றத்தின் ஆரம்பத்திற்கு செல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த வீடியோ டீப்பாக ஆராயப் போகின்றது இந்த விடயங்களை உங்களுக்கான தீர்வுகளை வழங்க முன்னர். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மனித தோற்றத்தின் ஆரம்பத்திற்கே நாம் சென்றால் அங்கு மனிதன் கேவில் தான் ஆரம்ப மனிதன் எங்கு வசித்தான்? வீடுகளில் அல்லவே, காடுகளில் மிகப்பெரிய கேவுகளில் தான் வசித்தான். அப்பொழுது பகல் வேலை என்றால் பிரச்சனை இல்லை. இரவு வேளையில் எந்த மிருகம் வந்து அவனை வேட்டையாடுமோ தெரியாது. இதனால் அந்த மனிதனுக்கு இந்த எமிக்டலா என்ற பார்ட் மிகவும் ஆக்டிவ் ஆகியது. ஏனென்றால் பயந்து கொண்டே இருந்தான். அந்த உணர்வு அவனை பாதுகாப்பதற்காக அது மிகவும் ஆக்டிவாக செயற்பட்டது. மிருகங்கள் வருமா என்று. ஆனால் உண்மையான பயம் தானே அது. மிருகங்கள் உண்மையிலே வரக்கூடும், அவனை கொல்லக்கூடும். அது உண்மையான பயம். அதனால் அந்த எமிக்டலா என்ற பார்ட், அந்த பிரெயினின் அந்த பகுதியானது மிகவும் ஆக்டிவானது. அதனை சூழ்ந்துள்ள அந்த எமிக்டலாவுக்கு சப்போர்ட் பண்ணும் வேறு பிரெயின் ரீஜன்களும் ஆக்டிவ் ஆகின. இது இவ்வாறே வழியாக வந்துவிட்டது. மனித இனம் இப்பொழுது காடுகளில் அல்ல, வீடுகளில் இருக்கின்றது. நகரங்களில் சேஃபாக வீடுகளை அமைத்து இருக்கின்றது. ஆகவே உண்மையாக எந்த மிருகங்களும் வந்து அவனை கொல்லப் போவதில்லை. பேய் பயம், வேறு அமானுஷ்யங்கள் தொடர்பான பயம் என்ற கதை வேறு. அதுவும் ஒரு மனநோய் பிரச்சனை தான். அவைகள் உண்மையான ஒன்று அல்லவே. உண்மையான ஒரு ஆபத்து ஒரு மனிதனுக்கு ஏற்பட போகின்றது என்றால், ஒன்று அவனுக்கு ஒரு பயங்கர மிருகத்தினால் ஏற்பட வேண்டும், அல்லது நோயினால் ஏற்பட வேண்டும், அல்லது ஆக்சிடென்டினால் ஏற்பட வேண்டும். இதுதான் உண்மையான விடயங்கள். மற்றவை அமானுஷ்யங்கள். அவை பற்றி நாம் கலந்துரையாட தேவையில்லை. புத்திசாலிகளாக இருந்தால் அவை உண்மை அல்ல என்று புரிந்து கொள்வார்கள். சரி, தொடர்ந்து விடயத்திற்கு செல்வோம். என்னவென்றால், அப்பொழுது வந்த அந்த பயம் என்ன செய்கின்றது என்றால், இப்பொழுதும் உங்கள் மனதில் இருக்கின்றது.
ஏன் அந்த வழியாக அது வந்துவிட்டது. அது இப்பொழுதும் இருக்கின்றது, எல்லோர் மனதிலும் இருக்கின்றது. உங்கள் மனதில் என்றால் இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களது மனதிலும் அது இருக்கின்றது. எமிக்டலா என்ற பார்ட் மிகவும் ஆக்டிவாக இருக்கின்றது எல்லோருக்கும். ஆனால் சிலருக்கு பரம்பரை ரீதியாக அவர்கள் பேரண்ட்ஸ் பயந்திருப்பார்கள், அவர்களது பேரண்ட்ஸ் அதாவது கிராண்ட் பேரண்ட்ஸ் பயந்திருப்பார்கள், அதிக பய உணர்ச்சி உடையவர்களாக இருந்திருப்பார்கள். இது சிலருக்கு தொற்றிக்கொள்ளும். அது மாதிரி தான் சிறு வயதில் பாடசாலை காலத்தில் ஆகட்டும் அல்லது சிறுமியாக இருக்கும் போது நடந்த சம்பவங்களாகட்டும், இதுவும் மனதில் ஆழமாக பதிந்து அதிகமாக அமிக்டலாவை தூண்டுகின்றது. இப்பொழுது நாம் அந்த சோர்ஸை கண்டுபிடித்து விட்டோம், எங்கிருந்து இந்த பயம் வருகின்றது என்று. இது என்ன செய்யும் என்றால், இப்பொழுது மிருகங்களுமே வந்து தாக்கப் போவது இல்லை. பெரும்பாலான மனிதர்கள் அமானுஷ்யங்கள் தொடர்பாகவும் நம்புவது இல்லை. ஏனென்றால் சாதாரணமாக நீங்கள் படித்தவராக இருந்தால் பேய் இருக்கின்றது, பேய் வந்து என்னை கொல்லப் போகின்றது, இரவில் தனிமையில் நான் இருக்க மாட்டேன், ஏதோ ஒரு அமானுஷ்யம் வந்து என்னை கொள்கின்றது என்று நம்ப மாட்டீர்கள். கிராமப்புறங்களில் படிக்காத மனிதர்கள் நம்பினாலும் நீங்கள் அவற்றை நம்ப மாட்டீர்கள். ஆனால் உங்கள் மனதிற்கு தேவை ஏதோ ஒரு ப்ராக்டிக்கலான ஏதோ ஒரு பயத்தை பிடித்துக்கொள்ள. அவ்வாறு நீங்கள் பிடித்துக்கொள்ளும் பயன்தான் நோய் பயம். இது உண்மைதானே? இப்பொழுது பயங்கர நோய் ஒன்று வந்தால் அது எம்மை கொல்லக்கூட கூடும். அதாவது எமது மரணத்திற்கு வித்திடக்கூட அது வித்திடும் அல்லவா? உண்மையிலேயே ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தால், ஹார்ட் அட்டாக்கினால் பலரும் இறக்கின்றார்கள். கேன்சர் வந்தால் அதனால் பலரும் இறக்கின்றார்கள். அது மாதிரி தான் கிட்னி வருத்தத்தினால் இறக்கின்றார்கள். இவ்வாறான நோய் என்பது மனிதனை உண்மையிலேயே மரணத்திற்கு இட்டு செல்கின்றது அல்லவா? அது மாதிரி தான் ஆக்சிடென்ட் என்பதும். ஒரு ஆக்சிடென்ட் ஏற்பட்டால் அதுவும் மரணத்திற்கு இட்டு செல்லும். அது மாதிரி தான் பிற மனிதரினால் தாக்கப்படுவது. பிறர் வந்து எம்மை அடித்து எம்மை துன்புறுத்தலாம் அல்லவா? ஆகவே இதற்கு எல்லாம் எச்சரிக்கை உணர்வு, பய உணர்வாக எமிக்டலா ரொம்பவும் ஆக்டிவாக இருக்கும் சிலருக்கு. அந்த சிலருக்குத்தான் நோய் பயம் அதிகமாக இருக்கும். சரியா? இப்பொழுது அந்த ரூட்டை நீங்கள் புரிந்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆகவே நோய் பயம் என்று நாம் ஏன் இதற்கு கூறுகின்றோம் என்றால், அது பெரும்பாலும் உண்மையான நோய் உங்களுக்கு இருக்காது. உண்மையான ஹார்ட் அட்டாக் வரப்போவதோ, ஹார்ட் அட்டாக்கான எந்த சிம்டம்ஸோ அல்லது கிட்னி வருத்தமோ கேன்சரோ இவ்வாறான நோய்கள் உங்களிடம் இருக்கவே மாட்டாது. ஆனால் அது வரப்போகின்றது, எனக்கு இருக்கின்றது என்ற எண்ணம் தான் இருக்கும். இந்த எண்ணம் எப்பொழுதுமே என்ன செய்யும் என்றால், பிரெயினை மிகவும் அந்த எமிக்டலா பார்ட்டை மட்டுமன்றி பிரெயினின் ஏனைய உணர்ச்சிகளுக்கு அந்த உணர்ச்சிகளுக்கான அந்த ரீஜனை தூண்டி அதிகமான பிரெயின் கெமிக்கல்களை பாதிக்கும். பிரெயினில் செரோட்டோனின் மற்றும் டோபமைன் என்ற இரு ஹார்மோன்கள் உண்டு. அவை தான் ஹாப்பியாக ஃபீல் பண்ண வைக்கும். அவற்றை இம்பேலன்ஸ் ஆக்கிவிட்டு பயத்திற்கான ஹார்மோன் ஒன்று உள்ளது. அதற்கு கோர்டிசோல் என்று கூறுவார்கள். அடுத்தது ஃபைட் அண்ட் ஃபைட் என்பதற்கான ஹார்மோன் உள்ளது. அதற்கு எட்ரெனலின் என்று கூறுவார்கள். இது ரெண்டையும் அதிகமாக சுரக்கும். அப்படியாயின் என்ன நடக்கும் என்றால், இந்த இரண்டு ஹார்மோனும் உங்களுக்கு ஏதோ ஆபத்து வரப்போகின்றது என்ற எண்ணத்தில் சுரக்கப்படுகின்றன. அவை பிசிக்கலாக உங்களை நோயுள்ள மாதிரியே தோற்றம் அளிக்கும். ஏனென்றால் அந்த ஹார்மோன்கள் என்ன செய்யும் என்றால், உங்கள் வயிற்றில் சென்று அது வயிற்றில் ஏற்கனவே எசிட் உண்டு. வயிற்றில் சமிபாடு அடைவதற்காக எசிட் என்பது உண்டு. ஹைட்ரோகுளோரிக் அமிலம் உண்டு. அதனுடன் சேர்ந்து உங்கள் சமிபாட்டை முதலில் பாதிக்கும். நீங்கள் உண்ணும் உணவுகள் சரியாக சமிபாடு அடைய மாட்டாது. எனவே அந்த கேஸ்ட்ரிக் என்பது, அந்த கேஸ் உங்கள் இதயத்தை தாக்கும். எனவே ஹார்ட் பர்ன் என்பது அதனால் உருவாகலாம். எனவே இதயத்தில் ஏதோ ஒரு கல் மாதிரி இதயம் இருப்பதாகவும், அடுத்தது இடது கையில் ஏதோ ஒரு வலி தோன்றுவதாகவும், இடது காலில் வலி தோன்றுவதாகவும் ஆங்காங்கே தோன்றிக்கொண்டே இருக்கும். அது மாதிரி உங்கள் கழுத்தில் உங்கள் தலைவலி வருவதாக, உங்கள் வேறு உடல் பாகங்களில் அடிக்கடி அந்த வலி வந்து ஷிஃப்ட் ஆகி கொண்டே இருக்கும். இதனால் நீங்கள் திரும்ப அந்த வலிகளை, நோய்களை பற்றி உங்களை அறியாமலே எண்ணத் தொடங்குவீர்கள். இதனால் நீங்கள் தூக்கம் இல்லாமல் தவிர்க்கலாம். உங்கள் அன்றாட வேலைகளில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் இருக்கலாம். சிலர் வைத்தியரிடம் சென்று அதிகமான பணத்தை செலவழிக்கலாம். பின்னர் வைத்தியர் சொல்வார் ஒரு நோயும் இல்லை என்று. சில வேளை வைத்தியரிடம் நீங்கள் செல்லும் போது உங்கள் ஹார்ட் பீட் உண்மையாகவே கூடுதலாக இருக்கும். ஏனென்றால் அந்த பயத்தின் காரணமாக. ஆனால் வைத்தியர் அதனை நினைப்பார், உண்மையிலே ஹார்ட் பீட் கூடுதலாக இருக்கிறது. ஹார்ட் பீட் கூடுதலாக இருக்கும் கண்டிஷனுக்கு வைத்திய ரீதியாக எரித்மியாஸ் என்று கூறுவார்கள், அல்லது டெக்கிகார்டியா என்று கூறுவார்கள். இந்த டெக்கிகார்டியா அல்லது அரித்மியா தான் இவருக்கு இருக்கின்றது என்று வைத்தியர் நினைப்பார். அதனால் அந்த வைத்தியர் அதற்கான மருந்துகளை தரவும் கூடும். எனவே நீங்கள் நினைப்பீர்கள், நான் ஒரு ஹார்ட் ப்ராப்ளத்தை இப்பொழுது உருவாக்கப் போகின்றேன், எனது ஹார்ட் ப்ராப்ளம் உருவாகிவிட்டது என்று இன்னும் பயம் உங்களுக்கு தோண்டிக்கொண்டே இருக்கும்.
சதா பயந்து கொண்டே இருப்பீர்கள். ஆனால் உண்மையில் வைத்தியர் அவ்வாறு உங்களை சஜஸ்ட் பண்ணி மருந்துகளை தந்திருந்தாலும் கூட உண்மையான ரூட்டினை நீங்கள் கண்டுபிடித்திருக்க மாட்டீர்கள். சைக்காலஜிக்கல் பற்றி நீங்கள் நினைத்து பார்த்திருக்கவும் மாட்டீர்கள். எனக்கு அவ்வாறு தோன்றுவதா, எனக்கு என்ன பைத்தியமா, அவ்வாறு கூட நினைப்பீர்கள். உண்மையில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இவ்வாறு நோய் பற்றிய எண்ணங்கள் தோன்றுவது மனதில் எமிக்டலா என்ற பகுதி அதிகமாக ஆக்டிவேட் ஆவதினால் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனை ஏற்றுக்கொண்டால் உங்கள் லைஃப் சேஞ்ச் மெத்தடின் ஊடாக அதனை நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். இப்பொழுது பாருங்கள், சில உதாரணங்களை நாம் சுட்டி காட்டுகின்றோம். சிலர் தெருவில் ஒரு பிச்சைக்காரர்களாக அல்லது ஒன்றுமே இல்லாதவர்களாக, வீடும் இல்லாதவர்களாக, கண்டதை உண்டு அவ்வாறு வாழ்கின்றார்கள் தானே. அந்த மனிதர்களை பற்றி உண்மையில் நாம் பரிதாபப்பட வேண்டும், எமக்கு முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்பது ஒரு வேறு கதை. அது மாதிரி தான் சிலர் மனநலம் நன்றாக பாதிக்கப்பட்டு, அதற்கு சொல்வார்கள் ஸ்கிசோபர்னியா என்று, மனச்சிதைவு நோய் என்று. அவ்வாறும் சிலர் பாதைகளில் நீங்கள் கண்டிருப்பீர்கள் தானே. பாதையில் வெறுமனே பேசிக்கொண்டு அலைந்து கொண்டு இருப்பார்கள். இது உண்மையான மனநோய் உண்டு, சரியா? அது மாதிரி தான் அந்த பிச்சைக்காரர்களாக இருப்பது, அது மனநோய் அல்லாவிட்டாலும் அதுவும் ஏதோ அவர்களது வாழ்க்கை எமது வாழ்க்கை மாதிரி இல்லாமல் மிகவும் கஷ்டமான வாழ்க்கையாக இருக்கின்றது அல்லவா? பாருங்கள், அவ்வாறான மனிதர்களுக்கு பெரும்பாலும் உண்மையில் ஹார்ட் அட்டாக், கேன்சர், இவ்வளவு பெரிய நோய்கள் வந்து இறக்கின்றார்களா என்று இல்லைதானே. அது மாதிரி தான் சில பணக்கார மனிதர்கள், பணக்கார வாழ்பவர்கள், எக்ஸசைஸ் இல்லாமல் இருப்பவர்கள் திடீரென்று இறக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர்களுக்கு எங்ஸைட்டி என்பது இருந்திருக்காது, அதாவது நோய் பற்றிய பயமோ எதுவோ இருந்திருக்காது. சாதாரணமாக வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருந்திருப்பார்கள். அதிகமாக கொழுப்பு உணவுகளை உண்டிருப்பார்கள், அல்லது பரம்பரை ரீதியாக அந்த ஹார்ட் ப்ராப்ளம் வருவதற்கு அல்லது கிட்னி தொடர்பான ப்ராப்ளம் வருவதற்கான சாத்தியங்கள் இருக்கும். அல்லது அது கேன்சர் என்ற நோயானது இயல்பாகவே சிலருக்கு எந்த காரணமும் இல்லாமல் வந்திருக்கும். அவ்வாறு இயல்பாகவே வருவதை தடுக்க முடியாது. அதற்கு உண்மையான நாம் வைத்தியரிடம் சென்று உண்மையான அந்த சிகிச்சைகளை பெற வேண்டும் தான். அவர்கள் அந்த சிகிச்சைகளை பெற்றிருப்பார்கள் அல்லது பெறாமல் இருப்பார்கள், அல்லது அந்த சிகிச்சைகள் பலனளிக்காத காரணத்தினால் அவர்கள் இறந்திருப்பார்கள். இதனை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆகவே இங்கு நீங்கள் என்ன கம்பேர் பண்ணுகிறீர்கள் என்றால், சாதாரணமாக மிகவும் கீழ்த்தரமாக, அதாவது வீதியில் அலைந்து திரிந்த மனிதர்களை விட நன்றாக வாழ்க்கை வாழ்பவர்களுக்கு இந்த ஹார்ட் அட்டாக் அது இது ஏற்படுகின்றது என்பது இது 100% எல்லா விதத்திலும் சரியென்று இல்லை. பெரும்பாலும் நீங்கள் பாருங்கள், இது உண்மையாக இருக்கும். இது ஒரு உதாரணம். ஏனென்றால் இந்த உதாரணத்தை நாம் கூறுவது உங்களை கன்வின்ஸ் பண்ண, உங்களுக்கு அந்த நோய் பயம் இருந்தால் அதனை போக செய்வதற்கு உங்களை முதலில் நாம் கன்வின்ஸ் பண்ண வேண்டும் சைக்காலஜிக்கல் ரீதியாக. அதற்காக இந்த உதாரணத்தை கூறினோம். இப்பொழுது உங்கள் மனம் அதனை பற்றி சிந்திக்க தொடங்கியிருக்கும். அடுத்தது நாம் கூறுகின்றோம் என்னவென்றால், நீங்கள் ஒரு காய்ச்சல், நன்றாக உங்களுக்கு காய்ச்சல் வந்தது என்று வைத்துக் கொள்ளுங்கள். நன்றாக காய்ச்சல், உண்மையிலே காய்ச்சல் வந்திருக்கிறது, நீங்கள் எண்ணியதனால் இல்லை அல்ல, கிருமிகள் சென்று வைரஸ் சென்று உங்களுக்கு உண்மையாகவே காய்ச்சல் வந்துவிட்டது. இப்பொழுது காய்ச்சலினால் நீங்கள் அவதிப்படுகின்றீர்கள். அப்பொழுது பாருங்கள், நீங்கள் இவ்வளவு நாளும் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கின்றது, எனக்கு அதிகமாக கிட்னி ப்ராப்ளம் இருக்கின்றதோ, வேறு ஏதாவது பெரிய நோய் வரப்போகின்றதோ, பெரிய ஆபத்து வரப்போகின்றதோ என்று சதா எண்ணி அதனால் சில வேளை வியர்த்து கொட்டும், தலை சுற்று வரும், உண்ண முடியாமல் இருப்பீர்கள், லூஸ் மோஷன் ஏற்படும். இவையெல்லாம் ஏற்பட்டு கொண்டு இருந்தனதானே. ஆனால் இந்த காய்ச்சல் வந்த நேரத்தில் அவை ஒன்றுமே இருக்காது. உங்களுக்கு காய்ச்சலை பற்றி தான் நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். இந்த பிசிக்கல் ரீதியான காய்ச்சலின் சிம்டம்ஸ் தான் உங்கள் மனதில் இருக்கும். நீங்கள் ஏற்கனவே சிந்தித்துக் கொண்டிருந்த ஏனைய நோய்கள் பற்றிய எண்ணம் எங்கோ காணாமல் மறைந்து இருக்கும். பிறகு காய்ச்சல் சரியானவுடன் அந்த எண்ணங்கள் திரும்ப வந்துவிடும். இதிலிருந்து என்ன தெரிகின்றது? உங்களுக்கு உண்மையாகவே ஒரு நோயினால் தான், ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் அல்லது ஒரு கிட்னி ப்ராப்ளம், இதனால் தான் அந்த வருத்தங்கள் தோன்றுகின்றது என்றால், ஏன் காய்ச்சல் வந்த நேரத்தில் அது மறைந்து விட்டது, பின்னர் வந்தது? ஏனென்றால் காய்ச்சல் வந்தால், காய்ச்சல் உங்களுக்கு உண்மையான நோய், உண்மையாக ஒரு வைரஸ் புகுந்து விட்டது. அதனால் உடல் அப்பொழுது ஒரு மோடிற்கு, ஒரு வகைக்கு, ஒரு அதாவது சேஃப் மோட் என்பதற்கு உடல் அப்பொழுது மாறும். உடல் தானாகவே மாறும். அங்கு இம்யூன் சிஸ்டம் அதிகமாக வேலை செய்ய தொடங்கும். இப்பொழுது உடல் அந்த கிருமியிலிருந்து உங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணம் தான் உங்கள் மூளையில் இருக்கின்றது. எனவே அந்த அமிக்டலா பார்ட் வேலை செய்வதற்கோ அல்லது உங்களுக்கு நோய் பற்றிய பயங்களை ஏற்படுத்தும் அந்த மூளையின் ஏனைய ஹோமோன்கள், ஏனைய ஃபங்க்ஷன்கள் செய்வதற்கோ அங்கு இடமில்லை. இப்பொழுது உடல் சேஃப் மோடில் இருக்கின்றது. மூளை இப்பொழுது ப்ரையாரிட்டி எனப்படும் முக்கியத்துவம் கொடுப்பது எதற்கு என்றால், அந்த காய்ச்சலில் இருந்து நீங்கள் மீள வேண்டும், அந்த காய்ச்சலுக்காக உடலில் உள்ள வெண்குருதி சிறுதுணிக்கைகள் போராட வேண்டும் என்பதற்கு. அதனைத்தான் உடல் சிந்திக்கும். எனவே அதை மூளை இயல்பாகவே மறந்துவிடும் தற்காலிகமாக. இதிலிருந்து என்ன விளங்குகின்றது என்றால், எமது உடல் வடிவமைக்கப்பட்டுள்ளது இவ்வாறுதான். எம்மை சேஃப்கார்ட் பண்ண வேண்டும், எம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வு எல்லோரிலும் உண்டு. அது சிலருக்கு அதிகமாக உண்டு. உங்களுக்கு அதிகமாக இருந்தால் நீங்கள் நோய் பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள் அதிகமாக. பெரும்பாலும் உங்களுக்கு நோயே இருக்காது.
உங்களுக்கு மனநோயாக அது இருக்குமே ஒழிய உங்களுக்கு உண்மையான நோயே பெரும்பாலும் இருக்காது. பெரும்பாலும் 100க்கு 100 இல்லை. சில வேளை உண்மையான நோய் இருக்கலாம், ஆனால் பெரும்பாலும் இருக்க மாட்டாது. சில வேளை வைத்திய பரிசோதனையில் கூட வைத்தியர் கூட கூறுவார் உங்களுக்கு ஒரு நோயும் இல்லை என்று. ஆனால் நீங்கள் சொல்வீர்கள் இல்லையே, எனக்கு கால் வலிக்கின்றது, கை வலிக்கின்றது, தலை சுற்றுகின்றது, நெஞ்சில் ஏதோ ஒரு பதட்டம் மாறி இருக்கின்றது, ஹார்ட் பீட் கூடுகின்றது என்று. இது எல்லாவற்றிற்கும் இப்பொழுது நாம் தீர்வுக்கு வந்துவிட்டோம். அதிகமாக வீடியோவை கதைத்து விட்டோம். எனவே இப்பொழுது நாம் அதுக்கு தீர்வை காண வந்துவிட்டோம். அந்த தீர்வு தான் இது. எல்லாவற்றிற்கும் காரணம் உங்கள் பிரெயினில் உள்ள எமிக்டலா என்ற சிறிய பகுதி. அது மாதிரி தான் உங்கள் சர்வைவல் நீட் அதிகமாக உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகின்றது. எப்பொழுதும் மூளை உங்களை அதிகமாக பாதுகாக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டே இருக்கின்றது. அது மூளை உண்மையாக உங்களுக்கு நன்மை செய்தாலும் அது கூடுதலாக அந்த நன்மை செய்யும் போது அது எங்சைட்டியாக மாறுகின்றது. எங்சைட்டி என்பது மனப்பதட்ட நோய். எப்பொழுது நோயை பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பது மட்டுமல்ல, எங்சைட்டி பல விதங்களில் உண்டு. இங்கு நாம் கதைப்பது நோயை பற்றி எங்சைட்டி தான். பெரும்பாலான எங்சைட்டி வகைகள் உண்டு. ஆகவே இங்கு என்ன நடக்கின்றது என்றால், மூளை எப்பொழுதுமே அந்த நோய் எனக்கு இருக்கின்றது என்று நினைத்து கொண்டே இருக்கின்றது. அவ்வாறு நினைத்தால் மூளை என்ன செய்யும் என்றால், கோர்ட்டிசோல், அட்ரினலின் என்ற ஹோமோன்களை அதிகமாக சுரந்து கொண்டே இருக்கும். அதனால் உடல் அந்த ஹோமோன்கள் என்ன செய்யும் என்றால், உடலை எப்பொழுதுமே ஆக்டிவாக நோயிலிருந்து பாதுகாப்பதற்காக இதய துடிப்பை கூட்டும், தசை நார்கள் அங்கு இங்கு வலிக்கின்றன என்று தோன்றும், முக்கியமான வயிற்றை பாதிக்கும். கான்ஸ்டிபேஷன் என்று கூறுவார்கள், மலச்சிக்கலை ஏற்படுத்தும், மலம் சரியாக செல்லாது. அடுத்தது கேஸ்ட்ரிக் என்ற நிலை ஏற்படும். இதனால் எங்கெங்கோ உடலில் வெவ்வேறு பாகங்கள் எங்கோ வலித்து கொண்டிருப்பதாகவே தோன்றிக் கொண்டிருக்கும். உங்கள் வாழ்க்கை முழுவதும் இதனை நீங்கள் அனுபவித்துக் கொண்டே இருப்பீர்கள். ஆனால் இவ்வாறு இருப்பவர்கள் நீண்ட காலம் வாழவும் கூடும், 100 வயது வாழவும் கூடும். இதே எண்ணத்துடன் 100 வயது வாழவும் கூடும். ஏனென்றால் அவர்களுக்கு உள்ளே இது ஒரு நெகட்டிவ் என்றாலும் அதிகமான பாதுகாப்பு முறை உண்டு. உண்மையான ஹார்ட் அட்டாக் வரப்போகின்றது என்றாலும் இந்த எண்ணமானது சில வேளை அவர்களை அதிக ப்ரிகாஷன் செய்ய வைத்து, அவர்கள் அதிகமாக, அதாவது எனக்கு ஹார்ட் அட்டாக் வரப்போகின்றது என்ற காரணத்தினால் எண்ணெய் கூடிய கொழுப்பு கூடிய உணவுகளை உண்ணமாட்டார்கள், எக்ஸசைஸ் செய்வார்கள். இவ்வாறு நீங்கள் செய்வீர்கள் உங்களை அறியாமலே, மற்றவர்களை விட. சும்மா இந்த எண்ணம் தோன்றாதவர்கள், அதாவது இந்த எங்சைட்டி இல்லாதவர்கள் எதனையும் செய்யாமல் இருப்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அப்படி பயம் ஒன்று தோன்றவில்லை தானே. உங்களுக்கு பயம் தோன்றியுள்ளது. அதனால் நீங்கள் எக்ஸசைஸ் செய்வீர்கள், அதிகமாக மது, புகைத்தல் இவற்றை தவிர்ப்பீர்கள். பாருங்கள், இவ்வாறு நீங்கள் நிறைய அந்த ஹெல்த்தியான விடயங்களை நீங்கள் செய்வீர்கள். இந்த விதத்தில் இது ஒரு நன்மை தான். இந்த எண்ணம் தோன்றுவது இந்த விதத்தில் நன்மை தான் என்றாலும், இந்த விதத்தில் இது நன்மையாக இருந்த போதிலும் உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழவிடாது. இது நீங்கள் எப்பொழுதும் பதட்டத்திலேயே இருந்தால் ஒரு துன்பமாக, ஒரு ஹாப்பினஸை ஃபீல் பண்ண முடியாது. பயம் அடிக்கடி தோன்றிக் கொண்டிருக்கும், ஹார்ட் பீட் அடிக்கடி கூடிக்கொண்டிருக்கும். சில வேளை உண்மையிலேயே இப்படி நடப்பதனால் ஹார்ட்டிற்கு பிரச்சனை எழவும் கூடும். ஏன், ஹார்ட் பீட் அடிக்கடி உண்மையான நோய் இல்லாவிட்டாலும் அடிக்கடி கூடுகின்றதே இதனால். ஆகவே இது எல்லாவற்றையும் சிந்தித்து பார்த்து நீங்கள் என்னதான் செய்ய வேண்டும் இப்பொழுது. அதற்குத்தான் நாம் இப்பொழுது கடைசியாக வந்துள்ளோம். நீங்கள் என்னதான் செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் செய்ய வேண்டியது 2 விடயங்கள். ஒன்று, உங்களை நீங்களே குணப்படுத்த முடியும் சில கடினமான சில திட்டங்களை வகுப்பதன் ஊடாக. அதில் முதலாவது தான் தியானம் என்பது. தியானம் என்பது நீங்கள் அறிந்து உள்ளவாறு யோகிகள் காட்டில் சென்று செய்வது மட்டுமல்ல, வீட்டில் இருந்தே நீங்கள் வெறுமனே உங்கள் சேரில் உட்கார்ந்து கொண்டே உங்கள் மூச்சு உள்ளிழுத்தல், வெளியில் செல்லல், அல்லது உங்கள் உடல் எவ்வாறு இயங்குகின்றது, உடலில் என்ன இருக்கின்றது என்று, என்ன செயற்பாடுகள் நடைபெறுகின்றன என்று கண்ணை மூடிக்கொண்டு வெறுமனே சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் போதும். தினமும் செய்யுங்கள், பார்ப்போம். தினமும் அதனை உங்கள் ஹார்ட்டின் மீது கவனத்தை செலுத்துங்க. அந்த ஹார்ட் இவ்வாறு இருக்கின்றது, இவ்வாறு ஃபீல் பண்ணுகின்றது, வயிறு இவ்வாறு எனக்கு இருக்கின்றது, இங்கு வலி மாதிரி தோன்றுகின்றது, இவ்வாறு நினைத்து கொண்டிருங்கள் வெறுமனே. அவை மெல்ல மெல்ல மறையத் தொடங்கும். அடுத்தது எக்ஸசைஸ்களை தொடர்ந்தும் செய்யுங்கள். எக்ஸசைஸ் என்பது உண்மையிலேயே நீங்கள் இந்த நோய் பயம் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, எக்ஸசைஸ் என்பது உண்மையிலேயே ஒரு மிக நல்ல விடயம். அது எந்தவித எக்ஸசைஸாகவும் இருக்கலாம். அதாவது ஜிம் என்பது கொஞ்சம் அது ரெக்கமெண்ட் பண்ணப்படவில்லை என்றாலும் அது உடலை நல்ல பலமாக்கும் தான். ஆனால் ஹார்ட் என்பதற்கு ரெக்கமெண்ட் பண்ணப்படவில்லை. ஏன் எக்ஸசைஸ்கள் ஓடுவது, பாய்வது, குதிப்பது என்றாலும் உண்மையாக ஏதாவது நோய் இருக்கிறதா என்று நீங்கள் செக் பண்ணிவிட்டு செய்வது நல்லது. சரி, எக்ஸசைஸ்களை செய்யுங்கள். அடுத்தது, இப்படி எண்ணம் வருகின்றது தானே உங்களுக்கு. எப்பொழுதும் எண்ணம் வரும்போது உடனே அதனை ஷிஃப்ட் பண்ணிவிடுங்கள். அதாவது வேறொரு காரியத்தை செய்யலாம். அந்த எண்ணத்தை நினைத்து கொண்டிருந்து தனிமையில் இருக்கும் போது அந்த எண்ணம் கூடிக்கொண்டே இருக்கும். அது இப்போ வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறக்கூடும். எனவே நீங்கள் அந்த இடத்தை விட்டு, மனிதர்கள் அதிகமாக இருக்கும் இடத்தில் எவ்வாறோ சென்று கலந்து பேசி சிரித்து அவ்வாறு இருக்கும்போது இந்த எண்ணம் படிப்படியாக மறைந்துவிடும். அடுத்து திரைப்படங்களை பார்ப்பது, எவ்வாறோ அந்த எண்ணத்துடனே திரைப்படங்களை பார்ப்பது, அடுத்தது கவிதைகள், இந்த நூல்களை ரசிப்பது, விளையாட்டுகளில் ஈடுபடுவது, இவ்வாறு ஏதாவது ஒன்றை தொடர்ந்து செய்து கொண்டிருங்களேன்.
இப்பொழுது மனதிற்கு அந்த பழக்கங்கள், இந்த பழக்கங்களின் மீது தான் மனம் அவதானத்தை செலுத்த தொடங்கும் பிரெயின். இப்பொழுது அமிக்டலாவின் பணி கொஞ்சம் கொஞ்சம் குறைந்துவிடும். ஆகவே அமிக்டலா உங்களை நோய் பற்றி அதிகமாக சிந்திப்பதை இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தத் தொடங்கும். இவ்வாறான வாழ்க்கை முறை சேஞ்சஸ். அடுத்தது ஃபுட். ஹெல்த்தியான ஃபுட்களை ஈட் பண்ண வேண்டும். ஹெல்த்தியான ஃபுட் என்ன என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும். அதிகமான பழங்கள், பச்சை காய்கறிகள் என்பவைத்தான் உண்மையிலேயே ஹெல்த்தியான ஃபுட். இவற்றை ஈட் பண்ணுவது, அதிகமான தண்ணீர் அருந்துவது, இந்த பழக்கங்களினால் சுயமாகவே இந்த நோய் பற்றிய எண்ணம் என்பது மிகவும் குறைந்து உங்களுக்கு முற்றிலும் இல்லாமலே செய்யலாம். இதுதான் செல்ஃப் ட்ரீட்மெண்ட். அதற்காக உங்களுக்கு உண்மையாகவே சீரியஸாக உங்களுக்கு மிகவுமே ஹார்ட்டில் ஒரு பெரிய ஒரு வலி தோன்றினால் டாக்டரிடம் செல்லக்கூடாது என்பது அல்ல, கட்டாயமாக செல்ல வேண்டும். ஏனென்றால் உண்மையாக தோன்றவும் கூடும். ஹார்ட்டில் மட்டுமல்ல, ஏதாவது ஒரு பிரச்சனை மாதிரி உங்களுக்கு உண்மையாகவே இருந்தால் டாக்டரிடம் சென்று வெரிஃபை பண்ணிக்கொள்வது மிகவும் முக்கியம். வெரிஃபை பண்ணிய பிறகும் டாக்டர் இல்லை, இவ்வாறு ஒன்றுமே இல்லை என்று சொல்லிய பிறகும் திரும்ப திரும்ப நோய் நோய் என்று நினைப்பதனால் உங்கள் அந்த வாழ்க்கை, அந்த சந்தோஷம், அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் பாதிக்கப்படும் என்பதுதான் இந்த வீடியோவின் நோக்கம். ஆகவே அதனை சற்று சிந்தித்து பாருங்கள். அடுத்தது, உங்களால் இது செல்ஃப் ட்ரீட் பண்ண முடியாவிட்டால், அதனையும் மீறி அது சென்றிருந்தால் நீங்கள் செல்ல வேண்டியது மனநல வைத்தியரிடம், சைக்காட்ரிக் என்று கூறுவார்கள். சாதாரண வைத்தியரிடம் அல்ல, மனநல வைத்தியரிடம். அப்பொழுது அவர் 2 முறைகளில் உங்களை ட்ரீட் பண்ணுவார். ஒன்று கவுன்சலிங், அதாவது உங்களுடன் பேசுவார். உங்கள் மனதில் உள்ள அந்த எண்ணங்கள் அது எவ்வாறு நீங்கள் தோன்றுகின்றன என்பதை அவர் வெளியில் எடுப்பார். வெளியில் எடுத்து சற்று சற்று அதனை குணப்படுத்த முயல்வார். இல்லாவிட்டால் மருந்துகளை தருவார். ஆன்டி டிப்ரெஷன், ஆன்டி ஆங்ஸைட்டி என்று பல மருந்துகளும் உண்டு. அவற்றை அவர் சிபாரிசு செய்வார். இந்த மருந்துகளின் மூலம், அதாவது மருந்துகளை எடுப்பது என்பதை நாம் ரெக்கமெண்ட் பண்ணவில்லை. ஏனென்றால் முதலில் நீங்கள் இந்த மருந்துகளை எடுக்கும் போது உங்கள் கண்டிஷன் மிகவும் வேர்ஸ்டாகத்தான் இருக்கும். 2-3 வாரங்கள் செல்லும் இந்த மருந்துகள் வேலை செய்ய. அடுத்தது மிகவும் வருடக்கணக்கில் மருந்துகளை எடுக்க வேண்டும். அவ்வாறு எடுக்கும் போது இது மருந்துகளினால் கண்ட்ரோலில் வரும் இந்த கண்டிஷன். என்றாலும் உங்கள் கண்டிஷன் ஆனது மிகவும் நோய் பற்றிய எண்ணம், நோய் பற்றிய பயம் மிகவும் தீவிரமாக இருக்கும் போது நீங்கள் கட்டாயம் மனநல வைத்தியரிடம் சென்று நீங்கள் மருந்துகளை எடுக்க வேண்டும் தான். ஆனால் சாதாரணமாக உங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியுமா என்று முதலில் பாருங்கள். ஆகவே இந்த வீடியோ உங்களுக்கு சாதாரணமான ஒரு மொழிநடையில் தமிழில் என்ன சொல்லியது என்றால், நீங்கள் எப்பொழுதுமே நோயை பற்றி, விபத்தை பற்றி, ஆபத்தை பற்றி சிந்தித்து பயப்பட்டு உங்கள் வாழ்க்கையின் சந்தோஷத்தை இழந்து கொண்டிருக்கின்றீர்களா? அவ்வாறானால் அதற்கான காரணங்கள் என்ன, ஏன் அவ்வாறு தோன்றுகின்றது என்று மனித வரலாற்றின் அந்த முற்பகுதியில் இருந்து நாம் ஆராய்ந்து உங்கள் அமிக்டலா என்ற பகுதி தான் இதனை செய்கின்றது என்று உங்களுக்கு சுட்டி காட்டினோம். என்றாலும் நாம் இந்த வீடியோவின் மூலம் உங்களுக்கு கூறவில்லை உங்கள் வைத்தியரிடம் செல்ல வேண்டாம் என்று. உங்களுக்கு பெரிய நோய்கள் இருக்கலாம், சில வேளை அவ்வாறு இருக்கின்றதா இல்லையா என்று வைத்தியரிடம் சென்று நீங்கள் அதனை செக் பண்ணி கொள்ளுங்கள். வைத்தியர் இல்லை என்று சொன்னால் கூட திரும்ப திரும்ப நீங்கள் அதனை நினைத்து பயப்பட்டு கொண்டிருந்தால் அது ஏதோ மனநல கோளாறு என்று அர்த்தம். எனவே நீங்கள் செல்ஃபாக நாங்கள் ஏற்கனவே கூறிய தியானம் மாதிரியானது, அடுத்தது எக்ஸசைஸ் மாதிரியானது, இவ்வாறான விடயங்களை செய்யுங்கள். தினமும் செய்யுங்கள், அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செய்யுங்கள். மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் நாடி செல்லுங்கள். உங்களுக்கு பிடித்ததை செய்யுங்கள். யூடியூப் வீடியோ செய்வது என்பது உங்களுக்கு பிடித்திருந்தால் அதனை செய்யுங்கள். இவ்வாறு ஒரு நோக்கத்தில் வாழ்க்கையை கொண்டு செல்லுங்கள். இதனாலும் இது மறைந்து விடலாம் கொஞ்சம் கொஞ்சம். அல்லது உங்களால் இது தானாக ட்ரீட் பண்ண முடியாவிட்டால் வைத்தியரிடம், மனநல வைத்தியரிடம் சென்று ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்பொழுது சிறிது காலம் நீங்கள் பொறுமையாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு சந்தோஷங்கள் இருக்கின்றது என்று நீங்கள் கண்டுகொள்வீர்கள். எனவே உண்மையாக நோய் இல்லாமலேயே சிலருக்கு நோய்கள் இருக்கின்றன என்ற அந்த எண்ணம் தோன்றுவதற்கு நோய் பற்றிய ஆங்ஸைட்டி என்று பெயர். அது குறித்து தான் நாம் நிறைய தகவல்களை இந்த வீடியோவில் கொண்டு வந்தோம். உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நினைக்கின்றோம். என்றாலும் கடைசியில் ஒரு விடயத்தை கூறுகின்றோம், இது மருத்துவரின் ஆலோசனை வீடியோ அல்ல. இது வெறுமனே ஒரு வழிகாட்டி, எஜுகேஷனல் ரீதியான வீடியோ தான். மேலதிக தகவல்களுக்காக பயிற்சி பெற்ற மருத்துவரின் ஆலோசனையை பெறுங்கள். நன்றி. மீண்டும் இவ்வாறான ஒரு சைக்காலஜிக்கல் மோட்டிவேஷன் வீடியோவில் சந்திப்போம்.